அது நல்லா மணிமணியாக சூப்பராக வந்திருக்கு. இது ஆறுனதுக்கப்புறம் அப்படியே அல்வா மாதிரியே உங்களுக்கு வந்து வாயில் போட்ட உடனே அப்படியே வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். கரண்டிலேயே ஒட்டாது. இப்படி எடுத்து போட்டோம்னா அல்வா மாதிரி வந்து விழுவணும். அந்த மாதிரி இருந்தால் தான் கேசரி வந்து சூப்பராக இருக்கும். அருமையான கேசரி நல்ல ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. எந்த எசன்ஸும் ஊற்றலை, அவன் எந்த கலரும் சேர்க்கல. அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேசரி பவுடரே சேர்க்காம இன்னைக்கு ஒரு அருமையான கேசரி தான் செய்ய போகிறோம். அதுமாதிரி வாயில் போட்ட உடனே வலிக்கிட்டு போகிற மாதிரி மெஷர்மெண்ட்டில் எப்படி நம்ம செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். பாருங்க, இப்போ வந்து நம்ம சம்மர் ஆஃபரா, என்னடா இன்னும் அம்மா கொடுக்கலேன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம சம்மர் ஆஃபரா கொடுக்க போறோம். எதுக்காகன்னா, நிறைய வீட்டுக்கு வந்து நம்ம கெஸ்டாவும் போவோம். நம்ம வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வருவாங்க. அந்த நேரத்துல பிள்ளைங்களும் நம்ம வீட்டுல லீவ் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருப்பாங்க. அந்த நேரத்துல எல்லார் வீட்லயுமே வந்து செலவு வந்து கூடுதலாகும். செலவு கூட இருக்கும் போது நமக்கு மசாலாவும் சரி, எல்லா சத்து மாவு வெரைட்டிஸ் எல்லாமே வந்து நிறைய வாங்குற மாதிரி இருக்கும். பிள்ளைங்களுக்குலாம் நிறைய ஹெல்த்தியானதா செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த ஆஃபர் கொடுக்கும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் சம்மர் ஆஃபர் போட்டிருக்கேன். பாருங்க, 700 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்டும், 1500 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும், 3000க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்டும், அதுக்கப்புறம் 5000க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட்டும் இருக்கும். நம்ம இவ்வளோ ஆஃபர் இது வரைக்கும் நம்ம கொடுத்ததே கிடையாது. இந்த சம்மர் ஆஃபர் உங்கள் எல்லாருக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கொடுக்குற டைமில் நீங்கள் நிறைய ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட்லாம் நீங்கள் வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். பசங்கள்லாம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. உடம்புக்கு நல்லா குளுக்குளுன்னு இருக்கும். உங்களுக்கும் மனசும் வந்து குளுக்குளுன்னு ஆயிருக்கும். கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே வந்து இந்த ஆஃபர் நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆஃபர் வந்து வெப்சைட், வாட்ஸ்அப் எல்லாத்துக்குமே பொருந்தும். அது மாதிரி தமிழ்நாடு, அதர் ஸ்டேட் எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கங்க. பாருங்க, 1/4 கிலோ ரவைக்கு 1/4 கிலோ அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இது பீட்ரூட் வந்து எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதோட எசன்ஸ் தான் எடுக்க போறோம். இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம். இதை நம்ம வந்து தோலை எடுக்கிறதுக்கு முன்னாடியே கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறமா தோலை எடுத்துக்கலாம். பாருங்க, 1 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து ரவைக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம். இப்போ இந்த 3 டம்ளர் தண்ணியவே நம்ம வந்து என்ன பண்ணணும், அளந்து வச்சுக்கிட்டு நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் ஒரு 10 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 10 ஏலக்காயும் இதில் சேர்த்துருவோம். 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து சாறு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். நான் 3 டம்ளர் அளவு தண்ணி சொன்னேன் இல்லையா, அதை ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா தேங்காய் பாலுக்கு எப்படி நம்ம வந்து எடுப்போமோ அதே மாதிரி எடுத்துக்கணும். வச்சிருக்கிறது எல்லாம் பெரிய கண்ணில் போட்டு வடிகட்டினது எல்லாமே எடுத்து இந்த மாதிரி சின்ன கண்ணில் வடிகட்டிக்குங்க. இப்போ நமக்கு வந்து கேசரி செய்யறதுக்கு எசன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். தண்ணியும் பார்த்தீங்கன்னா 1 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கோம். அதுலேயே நம்ம சாரும் புழிஞ்சு வச்சிருக்கோம். பாருங்க, இப்போ வந்து நமக்கு அந்த சாரை வந்து கொதிக்க வைக்கணும். தண்ணியை வந்து கேசரிக்கு இப்படி கொதிக்க வைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்து அதில் கொதிக்க வைக்கும் போது நல்ல மணமா இருக்கும். இப்போ அளந்து ஊற்றிக்கலாம். பாருங்க, 1 டம்ளர் அளவுக்கு ரவைக்கு 3 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து அதாவது இந்த பீட்ரூட் சாறு ஊற்றிக்கலாம். இந்த பீட்ரூட் எசன்ஸ் வந்து நல்லா அந்த தண்ணியோட சேர்ந்து நல்லா உல கொதிக்கிற மாதிரி கொதிக்கணும். இப்போ இது கொதிக்கிறதுக்குள்ள இந்த சைடு கேசரி ரெடி பண்றதுக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த கரண்டிலேயே 4 கரண்டி அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, இதுல வந்து ஒரு 10 முந்திரி பருப்பை 2 உடைச்சு வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதுலயே ஒரு 15 திராட்சை, 15 to 20 திராட்சை போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுல 1/4 கிலோ அளவுக்கு ரவையை இதுல சேர்த்துடலாம். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமா வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா செவக்க இந்த மாதிரி நல்லா வறுத்துடணும். வறுக்கும் போது நமக்கு அல்வா பதத்துக்கு சூப்பரா வரும். வாயில போட்ட உடனே வலிக்கிட்டு போயிடும். இப்போ இந்த சைடு தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இதை எடுத்து ஊத்திடலாம்.
இது அப்படியே மொத்தமா ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா மேலே தெரிச்சிரும். நல்லா சூடா இருக்கிறதுனால தள்ளி நின்று ஊற்றிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நாங்கள் ஊற்றின தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கு பாருங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுலயே நம்ம வந்து என்ன பண்ணோம், 2.25 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்க்க போறோம். 2.25 கப் அளவுக்கு சர்க்கரை. அதாவது நீங்க வந்து நல்ல இனிப்பா சாப்பிடுவீங்க அப்படின்னா 2.5 கூட போடலாம். இது நம்ம பீட்ரூட்லயே நமக்கு வந்து ஒரு இனிப்பு சுவை கிடைக்கும், அதனால நான் 2.25 சேர்க்கிறேன். இவ்வளவு தண்ணி ஆயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க, இது எல்லாமே கரெக்டா இருக்கும். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே, நெய் எல்லாமே கரெக்டா இருக்கும். இப்ப தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேம்லயே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க, லேசா எடுத்து பார்க்கலாம். திக்காயிட்டு இருக்கு. லேசா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்குவோம், எல்லாம் அடிப்பிடிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம், இவ்வளவு நேரம் ஹை ஃப்ளேம்ல தான் இருந்தது, ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சோம்னா அப்படியே கரெக்டா ஆயிரும் உங்களுக்கு. பாருங்க, எடுத்து பார்க்கலாம். கேசரி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு தண்ணியா இருந்தது பாருங்க, இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. நல்லா மணி மணியா சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஆறுனதுக்கு அப்புறம் அப்படியே அல்வா மாதிரியே உங்களுக்கு வந்து வாயில போட்ட உடனே அப்படியே வலிக்கிட்டு போற மாதிரி இருக்கும், கரண்டிலேயே ஒட்டாது. நல்ல மணி மணியா சூப்பரா இருக்கு. இப்படி எடுத்து போட்டோம்னா அல்வா மாதிரி வந்து விழுவணும். அந்த மாதிரி இருந்தால் தான் கேசரி வந்து சூப்பராக இருக்கும். அருமையான கேசரி நல்ல ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. எந்த எசன்ஸும் ஊற்றலை, நம்ம அவன் எந்த கலரும் சேர்க்கல. அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பீட்ரூட் பிடிக்காதுன்ற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேசரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களுக்கும் நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.